ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எல்லாருமே சேஃபான ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கேபிட்டல் லாஸ் யாருக்கும் இல்லாமல் சேஃபாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்டு நேற்று நம்ம கொடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸாக 23,113 மேஜர் சப்போர்ட்டாக 22,788 நிஃப்டியில் கொடுத்துருந்தோம். அண்ட் இன்றைக்கி ஒரு கேப் டவுன் எதிர்பார்த்தோம். எஸ், அஃப்கோர்ஸ் இன்றைக்கி கேப் டவுன் தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து லைக் மைனர் சப்போர்ட் அண்ட் மைனர் ரெசிஸ்டன்ஸ் நேற்று நமக்கு இருந்ததெல்லாம் இன்றைக்கி மைனர் சப்போர்ட்டுன்றதை அவங்க வந்து மைனர் ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து மைனர் சப்போர்ட்டாக இருந்தது. எனக்கு இந்த இடத்துல இன்றைக்கி கேப் டவுன் போட்டதுனால இது எனக்கு மைனர் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த லெவல் இன்றைக்கி மைனர் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ரிஜெக்ஷனில் நான் ட்ரேடு எடுக்கலை. அண்ட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் போதும் நான் ட்ரேடு எடுக்கலை. ஏன்னா அவங்க காலையிலேருந்தே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் ப்ரீமியம்ஸ் இருந்துச்சு. அண்ட் ப்ரீமியமில் இந்த மூமெண்ட் வந்து பெருசாக ப்ரீமியமில் இல்லை. ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும்னா ப்ரீமியமில் அந்த மூமெண்ட் வந்து பெருசாக இல்லை. ஸோ நான் இந்த ட்ரேட் வந்து எனக்கு ஏன் எடுக்கலைன்னா என்னோடய சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அவங்க கண்டினியூஸாக கீழே போயிட்டாங்க. ஸோ ஒரு ஃபாலிங் நைஃபாக தான் இதை நான் கன்சிடர் பண்ணுவேன். ஃபாலிங் நைஃபையோ ஒரு ரைசிங் ப்ரைஸஸையும் நான் எடுக்க மாட்டேன். ஸோ நான் வெயிட் பண்ணது திரும்ப என் சப்போர்ட் லெவல் வந்து எனக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இது என்னோடய ட்ரேட் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரேட் நான் எடுக்கலை. நான் வாட்ச் பண்ணால் கரெக்டாக எனக்கு இங்கே திரும்பவும் என்னோடய அதே சப்போர்ட்டு இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிடுச்சு. ஸோ நேற்று இருந்த மேஜர் சப்போர்ட்டு இன்றைக்கி எனக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிடுச்சு. ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனதுமே அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் அகைன் எனக்கு என்ட்ரி கிடைக்கும் போது நான் இந்த என்ட்ரி நான் எடுத்திருந்தேன். இந்த என்ட்ரியை நான் எங்கே எடுத்தேன்னா இந்த டோஜி கட் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போன ஸ்விங்கை கவர் பண்ணிக்கிட்டு இந்த கேண்டில் தான் நான் ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தேன். எனக்கு ப்ரீமியமில் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ₹7 ஆஃப் ப்ரீமியமில் எனக்கு ஸ்டாப் லாஸ் கிடச்சிது. அண்ட் எனக்கு ₹54 ஆர் ₹55 சம்திங் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. நான் 2 லாட் தான் போயிருந்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி மினிமம் ரிஸ்கில் எனக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் வந்தாலே போதும். நான் இங்கே வந்துட்டேன். இங்கெல்லாம் நான் எதுவுமே எய்ம் பண்ண கிடையாது. எனக்கு இந்த லெவலில் நான் வந்துட்டேன். ஸோ இதுதான் நிஃப்டியில் நேற்று நம்ம கொடுத்த லெவல்ஸ். இன்றைக்கி நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியில் எனக்கு இன்றைக்கி ட்ரேட் இல்லை. ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும்னா இது அஃப்கோர்ஸ் பேங்க் நிஃப்டி வந்து மோர் தென் 640 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. பட் ட்ரேடு கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா காலையில் கேப் டவுன் பண்ணவங்க என்னோடய சப்போர்ட்டை தான் ஆக்ட் பண்ணி அகைன் என்னோடய நேத்தியோட சப்போர்ட்டாக இருந்தது. இன்றைக்கி அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி எனக்கு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனாங்க. பட் எனக்கு ப்ராப்பரான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரல. அகைன் என் சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணவங்க அந்த சப்போர்ட்டுக்கு அந்த இடத்துக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருந்தால் மேபி நம்ம ஒரு புட் என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் அது ஆக்ட் ஆகலை. ஸோ தட் இந்த என்ட்ரி எனக்கு எங்கேயுமே ப்ராப்பரான ஒரு என்ட்ரியாக கொடுக்கல. ஸோ என்னோடய ஸ்டைலில் ஜென்ரலாக ஸ்கேல்ப் பண்ணுறவங்களுக்கோ ஆர் ஜென்ரலாக இந்த ரிஜெக்ஷனில் எடுத்த எல்லாருக்குமே இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் இருந்திருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் எனக்கு எங்கேயுமே என்னோடய ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி கிடைக்கல. அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் நான் எதிர்பார்த்த ப்ரீமியம் ப்ரைஸ்லேயும் எனக்கு என்ட்ரி கிடைக்கல. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் சீப்பான ப்ரீமியமில் எதிர்பார்ப்பேன். அதே மாதிரி என்னோடய ரிஸ்க் ரிவார்டு வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 12 பாயிண்ட் 15 பாயிண்ட் ஆஃப் ரிஸ்க்கு மேக்ஸிமம் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னோடய ப்ரீமியமில் இந்த என்ட்ரிஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் பேங்க் நிஃப்டி நான் ட்ரேட் பண்ணல. பட் ஃபின் நிஃப்டியில் எனக்கு சூப்பரான ஒரு ட்ரேட் கிடச்சிது இன்றைக்கி. என்னென்னா காலையில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே கேப் டவுன் போட்டு நேற்று நான் சொன்ன மைனர் சப்போர்ட்டை ஆக்ட் ஆன இந்த லைன்ஸ் இந்த லொக்கேஷன் வந்து இன்றைக்கி எனக்கு மைனர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிடுச்சு. என்னோடய மைனர் ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணிவிட்டு இவங்க கீழே வந்து நேத்தியோட சப்போர்ட்டை ரீட்ரேஸில் திரும்ப ஃபெயில் ஆன காட்டி நான் வந்து இந்த ட்ரேடு எடுத்தேன். நான் இந்த இடத்துலையே எடுத்துட்டேன். லிட்டரலி நான் இந்த கேண்டில் எடுத்தேன். இந்த கேண்டில் இந்த லோவை கட் பண்ணதுமே நான் எடுத்தேன். எனக்கு என் ஸ்டாப் லாஸாக இங்கே தான் வச்சுருந்தேன். அண்ட் என்னோடய டார்கெட்டாக என்னோடய நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டை வச்சுருந்தேன். ஸோ ஃபின் நிஃப்டிலையும் எனக்கு இந்த ட்ரேட் கிடச்சிது. இது ஏன் எனக்கு பேங்க் நிஃப்டி கிடைக்கல அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஃபால் வந்து கண்டினியூஸாக இருந்தது. பட் என்னோடய ப்ராம்ப்டான அந்த ஒரு எனக்கு தேவையான ஒரு கன்ஃபர்மேஷனோ ஆர் ஒரு லைக் என்னை கன்வின்சிங் பண்ணுற மாதிரியான அந்த மொமெண்டம் எனக்கு கிடைக்கல. மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் பேங்க் நிஃப்டி நான் போகல ஆக்சுவலாக. ஸோ ஃபின் நிஃப்டியில் எனக்கு சூப்பரான ட்ரேட் கிடச்சிது. எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி 2 ட்ரேடுமே எனக்கு நல்ல ப்ராஃபிட்டான ஒரு ட்ரேடு தான் கிடச்சிது. அண்ட் மிட் கேப்
ஒன்றும் பெருசாக மூமெண்டம்ஸ் இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாங்களே தவிர ப்ரீமியம்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. அண்ட் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் லைக் இந்த சப்போர்ட்டில் வந்ததுமே அவங்க சைட்வேஸ் போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் டிகேஸ் வந்து இந்த இடத்துல நடந்துருச்சு. அண்ட் ஃபைனலாக ஒரு சின்ன மூவ்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துருந்தாங்களே தவிர, பட் இந்த மூமெண்ட்டில் கூட நான் ப்ரீமியம் செக் பண்ணோம், ப்ரீமியம் பெருசாலாம் பூஸ்ட் ஆகலை. ஸோ இதுதான் நேத்தியோட லெவல்ஸ்க்கான இன்னியோட ரெஸ்பான்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ வாங்க நாளையோட லெவல்ஸ் நம்ம பார்த்துடலாம். இது நம்ம நிஃப்டியோட டே சார்ட் கைஸ். ஸோ இப்போ டே சார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு சேனலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ சேனலில் ஹையர் ஹை போட்டு இங்கே ஒரு ஹையர் லோ மாதிரி காட்டிட்டு ஒரு ஃபுல் ஃபால் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஹையர் ஹை கட் பண்ணிவிட்டு சேனலோட டாப் ரெஸ்டான்ஸ் போயிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த சேனல் டிஸ்கஷன் நம்ம பழைய வீடியோ சொல்லியிருக்கோம். யாராவது பார்க்கணுன்னா நீங்கள் பழைய வீடியோ போய் பார்க்குறோங்க. ஜஸ்ட் 2-3 வீடியோஸ் தான் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த டாப் ரெஸ்டான்ஸ் ஆக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போ கீழே வந்துட்டுருக்காங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த மிட் பாயிண்ட், தட் மீன்ஸ் 22,620 இந்த ரேஞ்சஸில் அவங்க ஒரு மேஜர் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அந்த இடத்தையும் கிராக் பண்ணி ஒரு ஃபுல் வால்யூமில் கீழே வந்தாங்கன்னா 22,420 வரைக்கும் அவங்க கீழே வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்கமிங் டேஸில் சொல்ல முடியாது, 2200 வரைக்கும் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். மேபி ரிசல்ட்டு வந்துச்சுன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் மாறாமையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், மாறாமையும் போகலாம். ஸோ இதே பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா சேம் அதே சேனலில் தான் இருக்காங்க. சேனலில் ஹையர் ஹை போனவங்க இப்போ தான் ஹையர் ஹை போடாமல் ஒரு ஹையர் லோ போட்டு அங்கேருந்து ரிவர்சல் எடுத்து ரிவர்சல் கேண்டில் கொடுத்து கீழே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லெவல் ஆஃப் க்ரூஷியல் லெவல் பார்த்தீங்கன்னா 48,350 அப்படின்றது ஒரு க்ரூஷியலான சப்போர்ட்டு தான். அந்த சப்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் 47,750 வரைக்கும் பேங்க் நிஃப்டி கீழே எதிர்பார்க்குறேன். மேபி என்னோடய வியூ சேஞ்ச் ஆகலாம், என்னோடய வியூ நடக்காமையும் போகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன்ஸ் தான். பட் இது எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தான். அதே மாதிரி ஃபின் நிஃப்டியும் பாருங்கள், அதே சேனலில் ஹையர் ஹை போனவங்க தென் அங்கேருந்து ஹையர் ஹைலேருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஒரு டோஜி போட்டு டோஜி பிரேக் பண்ணி இன்றைக்கி கேப் டவுன் பண்ணி கீழே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜோன் வந்து ரிவர்சல் ஜோனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் ஃபைனல் சப்போர்ட் எடுத்து நின்றுருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட்டை பொறுத்து ஃபின் நிஃப்டியோட மூமெண்ட்டும் இருக்கும். ஸோ அது நாளைக்கு தெரிஞ்சிடும். மேபி பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் ஃபால் பண்ணாங்கன்னா ஃபின் நிஃப்டி நம்ம 21,200 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், நடக்காமையும் போகலாம். ஸோ அது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நாளையோட இன்ட்ராடே லெவல்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு வந்து இன்ட்ராடேயோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ ஸ்மால் கரெக்ஷன் ரிவர்சல் ஜோன் தான் இருக்காங்க. 22,763 இந்த லெவலில் கட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ரிவர்சல் கொடுத்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோடு உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எனக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக 22,888 இருக்குது, 883 இருக்குது. ஸோ உங்களுக்கு கால் சைட் போச்சு அப்படின்னா உங்களுக்கு லிமிட்டடான மூமெண்ட் தான் நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது இன்னும் கட் பண்ணி நல்லா இன்னும் புல்லிஷாக போனாங்கன்னா 2300 வரைக்கும், நெக்ஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு பெரிய ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த லெவலுக்கு நாளைக்கு ரீச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மாறாக ஒரு ரிவர்சலுக்கு கீழே நாளைக்கு ஒரு கேப் டவுனாக இருந்ததுன்னா கீழே ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரிவர்சல் ஜோன் இங்கே இருக்குது. இந்த ரிவர்சல் ஜோனில் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணாங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நிஃப்டி இதுக்கு கீழே வந்து குட்டி குட்டியாக நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா சப்போர்ட்டும் மேக்ஸிமம் ஆக்டிவேட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க நாளைக்கு. பை சான்ஸ் சப்போர்ட் எதுவும் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா மேஜர் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 22,400 வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது நிஃப்டியோட 4 இன்ட்ராடே லெவல்ஸு. ஜஸ்ட் என்னோடய வே ஆஃப் ஸ்டைல் வந்து எப்பயுமே ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் தான் நான் என்ட்ரி ப்ராப்பராக எடுப்பேன். எனக்கு ப்ரீமியமில் ரீட்ரேஸ்மெண்ட் வராமல் எனக்கு ப்ரீமியமில் அந்த என்ட்ரி கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் என்ட்ரி போவேன். அது என்னோடய டைப் ஆஃப் இது. இந்த ரிவர்சல் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ப்ரீமியம் மூமெண்டம் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக காலையில் வந்து ரிவர்சல் கிடைக்கல அப்படின்னா, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கலன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் போன ரீட்ரேஸ்மெண்ட்டை அவங்க ஒரு 5-6 கேண்டிலுக்குள்ளே அதை முடிச்சிருவாங்க. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டை எப்போல்லாம் ரிஜெக்ட் ஆகிறவங்க அப்போ இன்னமும் வால்யூம் நிறைய வரும், இன்னமும் மூமெண்டம் நிறைய வரும். நீங்கள் ஒரு ட்ரேட்லேருந்து சீக்கிரம் வெளியில் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அங்கே உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். சேம் லைக் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக சப்போர்ட் நேற்று சப்போர்ட்டாக இருந்த இடம் தான் இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இது நான் ஏன் சப்போர்ட்டாகவே வச்சுருக்கேன் அப்படின்னா மேபி எனக்கு இது
போஸ்ட் மார்க்கெட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி நாளைக்கு ஒரு கேப் அப்பாக இருந்து எனக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா நான் கொஞ்சம் மேலே வரைக்கும் நாளைக்கு நான் எதிர்பார்க்குறேன். பை சான்ஸ் கேப் டவுன் போட்டு கீழே வந்துட்டாங்கன்னா இது எனக்கு நாளைக்கு ரெஸ்டாரண்ட்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, அதுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது நாளைக்கு எனக்கு ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு ஜோன் இருக்குது. இந்த ஜோன் வந்து நான் வந்து கொஞ்ச நாளாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜோன் வந்தாலே அவங்களுக்கு நல்ல பவுன்ஸ் பேக் கொடுக்குறாங்க. ஸோ நாளைக்கு இந்த ஜோன் வந்ததுன்னா என்னோடய புட் என்ட்ரி ஏதாவது கிடச்சிது, இந்த ஜோனில் எனக்கு கிடச்சிதுன்னா நான் இங்கே எக்ஸிட் ஆயிடுவேன். அண்ட் இது ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் ஜோனாக இருக்கும். நான் கால் சைட் போக மாட்டேன், பட் பவுன்ஸ் பேக்காக இருக்கும். இந்த பவுன்ஸ் பேக்கில் எப்படி அவங்க மூவ்மெண்ட் காட்டுறாங்கன்றத பார்த்துட்டு தான் என்னோடய ஃபர்தர் ட்ரேட் மெத்தட் இருக்கும். ஸோ நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து இதுதான். எங்கேயுமே ரிவர்சல் ஜோனும் இல்லை, மைனர் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸும் இல்லை. ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பட் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ட்ரெண்ட் ரிவர்சல் தான் அவங்க ஆல்ரெடி காட்டியிருக்காங்க. நெகட்டிவ் சைடுக்கான சினாரியோஸ் அதிகமாக காட்டியிருக்காங்க. பட் நெக்ஸ்ட் அப்கமிங் ஈவெண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ராப்பராக அது எதுன்றது நம்மளால் ப்ராமிசிங்காக சொல்ல முடியாது. பட் இன்ட்ராடேக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் எக்ஸாக்டாக ரிவர்சல் ஜோனுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஃபின் நிஃப்டி ஆக்சுவலி நேற்று ஃபின் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்துருந்தீங்கன்னா 180 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தாங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து 160 ஆர் 200 பாயிண்ட்ஸ் சம்திங் நெகட்டிவாக க்ளோஸ் வச்சுருந்தாங்க. பட் இன்றைக்கி டே ஓப்பனிங்லேயே ஃபின் நிஃப்டி மட்டுமே முதல்ல ஃபால் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே ஃபால், ப்ரீமியமில் நல்லா ஃபால் இருந்தது. ஏன்னா அந்த லெவல்ஸ் வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்ணி மேட்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து ஈக்குவலாக மேட்ச் பண்ணிட்டாங்க. ஈவன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பாட் லெவலையும் ஓரளவு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணி மேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நேற்று பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி ரொம்பவும் நெகட்டிவில் தான் அதுவும் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ரிவர்சல் ஜோனில் தான் இருக்காங்க. இது ஒரு நல்ல ரிவர்சல் ஜோன். இது டே சார்ட்டில் போய் பார்த்துருந்தீங்கன்னா மேபி இருங்க, ஐ வில் ஷோ தட். டே சார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய ஹியூஜ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹியூஜ் கேண்டிலோட ஈக்விலிபிரியம் லெவல் தான் இந்த டின்ஸ் 0.5 லெவல் தான் இந்த ரிவர்சல் ஜோனு. ஸோ இந்த ரிவர்சல் ஜோனை ஒரு சப்போர்ட்டாக எடுத்து ஆக்ட் பண்ணாங்கன்னா பேங்க் நிஃப்டியும் சேம் அதே ஜோனில் தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் சைனுக்கு வந்தாங்கன்னா இந்த ஜோனை பாசிட்டிவாக எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பை இது கேப் டவுன் போட்டு கீழே வந்து இந்த ரிவர்சல் ஜோனே நாளைக்கு ஒரு ரிஜெக்ஷனாக இருந்ததுன்னா ஃபின் நிஃப்டிலையும் நாளைக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் கைஸ். ஸோ எதாக இருந்தாலுமே ரிப்பீட்டடாக சொல்கிற ஒரே விஷயந்தான், ஈவென்ட் டேஸ் வருது. ப்ரீமியம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹைலி டிகே பண்ணுறாங்க, ஈஸியாக டிகே பண்ணுறாங்க. அண்டு ஈவன் பையர்ஸும் லாஸ் பண்ணுறாங்க, செல்லர்ஸும் லாஸ் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் மொமெண்டம். இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அண்ட் ஹோப் எல்லாருமே நல்லா கேட்ச் பண்ணிப்பீங்க நான் நம்புகிறேன். என்னோட பர்சனல் இதில் நான் லாட் சைஸ் வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது ஹை குவான்டிட்டி போய்ட்டு சீக்கிரம் வந்துடலான்றது. பட் அதை விட சிங்கிள் லாட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் 100 பாயிண்ட்ஸ் ஃப்ரீடமாக கேஷுவலாக கேட்ச் பண்ணலாம், ரிலாக்ஸாக வந்து கேட்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சிங்கிள் லாட்டு 2 லாட்ஸ் நான் மேக்ஸிமம் 50 குவான்டிட்டிஸ்க்கு மேலே நான் இப்போ ட்ரை பண்ணுறது இல்லை. ஸோ எல்லாருமே அந்த ஒரு ஃபார்முலேஷன் ட்ரை பண்ணிங்கன்னா கேபிட்டலும் சேஃபாக இருக்கும், ரிஸ்க்குக்கு ஏற்ற ரிவார்டும் கிடைக்கும். அண்ட் ஜஸ்ட் அ ஸ்மால் திங் தான் சொல்லியிருக்கேன், ஏதாவது தப்பாக வச்சுக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு எல்லாருக்குமே பெஸ்ட் டேவாக இருக்கிறதுக்கு என்னோட விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.